சார் இப்போ ரிசர்வ் இருக்க கம்பெனிஸ் மட்டும்தான் போனஸ் டிக்ளேர் பண்ணுவாங்களா இல்லை யார் வேணாலும் டிக்ளேர் பண்ணலாமாங்க சார்? யார் வேணாலும் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட நல்ல வெல் கேபிட்டலைஸ்டு ரிசர்வ்ஸ் நல்லாவே இருக்கணும். ஏன்னா ரிசர்வ்ஸ்லேருந்து தான் பணம் இங்கே வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக ரிசர்வ்ஸ் இல்லாமல் எந்த நிறுவனமும் போனஸ் ஷேர் டிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ போனஸ் ஷேருக்கும் ஸ்பிளிட்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? ஏன்னா ஸ்பிளிட்டும் இதே மாதிரி தான், நீங்கள் 1:5 1:1 கொடுத்தீங்கனாலும் இதே தான், போனஸ் இதே தான். அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க சார்? சரி, மார்க்கெட் ப்ரைஸ் வைஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ போனஸ் ஷேர் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஷேரு இன்னைக்கு 1000 ரூபா போகுது. இப்போ அவங்க ரிசர்வ்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஒரு 10 ரூபா ஷேரை நமக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 10 ரூபா மூவ் ஆகுது. 10 ரூபா இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு வச்சுங்க. ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ்லேருந்து அங்கே அது மூவ் ஆகுது. அப்போ வந்து நான் நாளைக்கு டிவிடெண்ட் கொடுக்க வேண்டியது அந்த 10 ரூபா ப்ளஸ் இந்த 10 ரெண்டுக்கு சேர்த்து நான் டிவிடெண்ட் கொடுக்கணும் 20 ரூபாய்க்கு. வேற ஸ்பிளிட்டாக இருந்துச்சுட்டு வைங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்கிறத 5 ரூபாயா பிரிச்சிடுறேன். 5 ரூபாயா பிரிச்சுட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் வந்து சேம் தான், அந்த 10 ரூபாய்க்கு தான் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க மக்கள். ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, போனஸ் ஷேர்லையோ இதுலையோ என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது குறைய ஆரம்பிக்குது. அது குறையில நிறைய பேர் வாங்க வருவாங்க, ரீட்டைல் முதலீட்டாளர்கள். நான் ஒரு 50 ஷேர் வாங்கிக்கிறேன், நான் ஒரு 10 ஷேர் வாங்கிக்கிறேன். ஐயோ, இப்போ ஒரு ஷேர்னுடைய விலை வந்து 10,000 ரூபாயா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஐயோ 10,000 ரூபாயா இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, யாராலையும் வாங்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அதே இது அதை வந்து 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ஷேராக பிரித்து எடுத்துட்டாங்கன்னு வைங்க. 10 ஷேராக பிரிச்சுட்டாங்கன்னா 1000 ரூபா ரேட் ஆகிடும். 1000 ரூபா ரேட் ஆனோன்னு நிறைய பேர் 10,000 ரூபாயில் இருந்ததை விட இங்கே பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பிளிட்டு போனஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன், நாட் த சோல் ரீசன், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அங்கே நீங்கள் ஸ்பிளிட் கொடுக்கையில் உங்களுக்கு ஷேர் கேபிட்டல் மாறாது, இன்க்ரீஸ் ஆகாது. ஷேர் கேபிட்டல் சேம் தான். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு.